Shri Narayani Kalaikoodam. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் கிச்சடி. கத்திரிக்காய் கிச்சடி அப்படின்னு சொன்ன உடனே ரவை வச்சு செய்ய போகிறோம்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சைட் டிஷ், அதாவது தோசை இட்லி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு தான். இது தோசைக்கும் இட்லிக்கும் மட்டும் தான் நல்லா இருக்கும். நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கு அந்தளவு வந்து இது டேஸ்டியாக இருக்காது. பட் இட்லி அண்ட் தோசைக்கு இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடுவோம். இதுக்கு வந்து நான் ஒரு 7-8 கத்திரிக்காய் வேக போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட தண்ணி, வேக போட்ட தண்ணியை வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அது இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நான் அதை குக் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 4, ஒரு 10-12 பீஸ் வந்து சின்ன வெங்காயம், அது வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். இது வந்து தாளிச்சிட்டு நம்ம ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டும் போட்டுடுறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் இப்போது பொரிஞ்சிருட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா வந்து நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம், லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதோட. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடணும். இது நல்லா இப்போ வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காயை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட போகிறோம். இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் அந்த கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி, அப்புறம் புளி கரைச்சல், இது 4த்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு திக்காக குழம்புல ஒரு கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம வந்து நல்லா அதை கொதிக்க விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணும்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த குழம்புலாம் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுற போகிறோம். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த காரம் வந்து உங்களுக்கு இனஃபாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ½ டீஸ்பூன் நீங்கள் மிளகாய் தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது மேண்டட்ரி கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி 4 ட்ரை சில்லி அண்ட் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுவே இதுக்கு இனஃபாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கிரேவி. இதை வந்து நீங்கள் இட்லி அண்ட் தோசை இது 2த்துக்கும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேறு. இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதுக்கு முன்னாடி. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மதுரை ஸ்பெஷல் ரெசிபி தான். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இந்த கிரேவி. ஸோ இந்தளவு திக்காகிற வரைக்கும் விடணும் நீங்கள். அப்படி உங்களுக்கு வந்து கிரேவி கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.